நாட்டிலேயே அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலமாக தமிழகம் முதல் இடத்தில் உள்ளதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை சென்னையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ராம்குமாரும், நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜும் நேரலையில் இணைகிறார்கள். முதலாவதாக சிறப்பு செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். ராம்குமார், தலைநகர் சென்னையில அன்றாட வேலைக்கு செல்வோரும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த குண்டும் குழியுமான சாலைகளால் பெருமளவு சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய இந்த நிலையில தற்போது சென்னையில என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது? தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? கண்டிப்பாக மௌனிகா, அதாவது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட இந்த சாலை விபத்துகளோட அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 2,60,60,000 சாலை விபத்துக்கள் நடந்திருக்குது புள்ளி விவரம் தெரிவிக்கின்றன. இது குறிப்பா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முதல் மாநிலமா சாலை விபத்துல இருக்குதுன்னு ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது. இது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட சாலைகள், அனைத்து இடங்கள்லயும் சாலைகள் ஏற்கனவே இருக்கு. ஆனா கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் முறையாக போடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இதன் காரணமாகவே பல்வேறு இடங்கள்ல இந்த சாலை விபத்துக்கள் அதிகரிச்சிட்டு இருக்கா சொல்றாங்க. அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதி, அதாவது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஒட்டிய சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி, சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலையும் சாலைகள் முழுமையா போடப்படலை. கடந்த 4.5 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் என்ற பெயரில் பல சாலைகள் முழுவதுமா சேதப்படுத்தப்பட்டு அது தற்போது வரை போடப்படாமல் இருக்கிறது. இதன் காரணமாகவே சென்னை மாநகரத்தில் அதிக அளவில் சாலை விபத்துக்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் காட்டிலும் சென்னையில் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இதுல ஆயிரக்கணக்கானோர் பலியாயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 4.5 ஆண்டுகள்ல 2,60,000 விபத்துக்கள்ல கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு காரணம் இந்த விளம்பர திமுக அரசோட நிர்வாக திறமையற்ற ஆட்சி தான் காரணம். நெடுஞ்சாலைத்துறையாகட்டும், பொதுப்பணித்துறையாகட்டும், அதே போல மாநகராட்சி, நகராட்சி பகுதியில் நிர்வாகம் சீரழிந்து போயிருக்குன்னு தான் சொல்லலாம். சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகராட்சி செயல்படுகிறதா இல்லையா என்ற கேள்விதான் எழுந்துட்டு இருக்கு. எந்த சாலைகளும் சென்னையில் இருக்க கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட சாலைகள், அதாவது தெருக்கள், சாலைகள், பிரதான சாலைகள் உள்ளிட்ட சாலைகள் இருக்கு. அந்த சாலைகள்ல முழுவதுமா எந்த சாலைகளும் பராமரிக்கப்படலை. அப்பப்ப பேட்ச் ஒர்க் என சொல்லக்கூடிய பேட்ச் ஒர்க் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு நாள் போட்டால் மறுநாள் மழைக்கே சேதமடையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இதன் காரணமாகவே பல சாலைகள் சாலை விபத்துகள் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு காரணம் இருந்தாலும், அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள் ஆகட்டும், மாநில நெடுஞ்சாலைகள் ஆகட்டும் முறையாக செப்பனிடப்படல. அதாவது வளர்ந்து வரக்கூடிய, அதாவது லட்சக்கணக்கான வாகனங்கள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சிட்டு இருக்கு. இதற்கு ஏற்றாற்போல் சாலை வசதிகளை இந்த விளம்பர திமுக அரசு செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. மாநில சாலையாகட்டும் இருக்கட்டும், அதே போல மாவட்ட சாலையாக இருக்கட்டும், அனைத்து சாலைகளிலும் முறையாக போடப்படல. அதுவும் தரமற்ற சாலைகளா போடப்பட்டு அவ்வப்போது போடப்படக்கூடிய சாலைகள் அனைத்துமே ஒரு நாள் மழைக்கே சேதப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கு. இதன் காரணமாகவே பல சாலை விபத்துக்கள் நடந்திருக்கு. இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதே இந்த 4.5 ஆண்டுகள்ல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்தோம்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறையாகட்டும், அதே போல மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகமாகட்டும், ஆனால் அந்த செலவு செய்த பணம் எங்கே சென்றது என்ற கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. இந்த முறையாக சாலைகள், தரமான சாலைகள் போடப்பட்டிருந்தால் சாலை விபத்துக்கள் குறைந்திருக்கும். ஆனா இந்தியாவிலேயே முதல் மாநிலம், எந்த துறையிலையும் அதாவது அதல பாதாளத்துக்கு சென்று இருக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு சாலை விபத்துக்கள்ல மட்டும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா ஒரு பெரிய சாதனையை தான் புரிஞ்சிட்டு இருக்குன்னு மக்கள் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு அதாவது அப்பாவி மக்கள் இந்த சாலை விபத்துக்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு பல்வேறு காரணங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளையே சமூக ஆர்வலர் சசிகுமார் இருக்காரு. சார் வணக்கம். அதாவது சாலை விபத்துக்கள் 2,60,000 விபத்துக்கள் நடந்திருக்குன்னு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதற்கு தமிழகத்தில் அதிகரிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? வணக்கம் ஜெயபிளஸ் நேயர்களுக்கு. இப்போ என்னன்னா,
முறையாக சாலைகள் ஒதுக்கப்படுற நிதி, அதாவது தமிழகம் தலை நிமிர்ந்ததுன்றாங்க. எதில் தலை நிமிர்ந்தது? கொலை, கொள்ளை மட்டுமல்லாமல் இந்த சாலை விபத்துலேயும் தமிழ்நாடு முதலிடமாக பிடிச்சிருக்கு. இதுக்கு தமிழக முதல்வர் என்ன சொல்ல போகிறாரு என்பது நம்மளுக்கு தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா, டெண்டர் கமிஷன் இது போன்ற கமிஷன் பேசிக்கில் போடப்படுற ரோடுகளால் ஒரு சின்ன மழைக்கே பள்ளம் விழுந்தது. முழுக்க முழுக்க கமிஷன் மாடலாக இந்த அரசு மாறி இருக்கு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்கலன்னு ஒப்பாரி வைக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு கொடுக்கப்படுற நிதியை அந்தந்த துறைக்கு முறையாக ஒதுக்கி இருந்தாங்கன்னா இவ்வளோ விபத்து ஆயிருக்காது தான் எங்களை போல ஆளுங்களுக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் அதிகரிக்கக்கூடிய இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பைக் ஸ்கூட்டியில் போகிறப்போ சாலைகள் சரியாக இல்லாமல் எவ்வளோ பெண்கள் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பசங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் ரோடு சரியில்லாமல் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க, முதியோர்கள் எத்தனை பேர் ஆயிருக்காங்க. இந்த பள்ளமேடு சாலையில் எத்தனை வாகனங்கள் விபத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 கார் வருது. அவர் மாப்பிள்ளை மாதிரி ஜோராக போயிடுறாரு. ஆனால் மக்கள் எப்படி போகிறாங்க? இப்போ முதலமைச்சருடைய வீட்டாண்ட இருக்க ரோடு எப்படி இருக்குது, ஓட்டு போட்ட மக்களுடைய வீட்டாண்ட எப்படி இருக்குங்க? நல்லா பார்க்கணும். ஒரு கவுன்சிலர் வீட்டாண்ட கூட நல்லா இருக்கு ரோடு. ஆனால் மக்கள் பயணிக்கக்கூடிய மெயின் ரோடுகளில் சரி, எல்லா ரோடுகளுமே கமிஷன் பேசிக்கில் இவங்க கொடுக்கறதால ஒரு சாலையும் நல்லா போடலை. 200 வார்டுகளையும் கமிஷன் பேசிக்ஸில் நல்லா இருக்க ரோடை தோன்றாங்க, சிமெண்ட் ரோடுங்களையும் தோன்றாங்க, தார் ரோடுங்களையும் தோன்றாங்க, பள்ளம் குழியாகுது. இந்த சாலை விபத்தால் இவ்வளவு பேர் உயிரிழந்ததுக்கு தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக பதில் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களிலும் போக்குவரத்து காவல்துறை இருக்கிறதே இல்லை. ஸ்கூல் டைமில் கூட இருக்கிறது இல்லை. விபத்துகள் அதிக காரணமாகிறது இதுவும் ஒன்று தான். காவல்துறையுடைய மெத்தன போக்குன்ற நம்ம சொல்கிறோம். நாள் பட பார்த்தீங்கன்னா, உயிர் சேதம் என்றது ஒவ்வொரு வருஷம் நீங்கள் 2021, 22, 23, 24 எடுத்தீங்கனாலே வருடம் இந்த சாலை விபத்தில் ஏற்பட உயிர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் தமிழக அரசு இதை உடனே விழிப்புடன் செயல்படணும். தமிழர் தலை நிமிரணுன்றாங்க, இல்லை எல்லாம் மண்டையை போட்டுட்டு இருக்காங்க. எல்லா துறையும் செத்து போன மாடலாக இருக்குது, ஒரு துறை கூட இல்லை. சாராய மாடலாக இருக்கிறது இந்த அரசு, வேற சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட அதாவது சாலைகள் செப்பனப்படப்படல. இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் அதிக அளவில் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு காரணம் குண்டும் குழியுமான சாலைகள், அவ்வப்போது தோண்டப்படுகிற பள்ளத்தை செப்பனிடப்படாமல் இருப்பதே பல்வேறு காரணங்கள் இருக்கு. குறிப்பாக முதலமைச்சர் தொகுதியில் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தனது குழந்தையை பள்ளிக்கு விட சென்ற அந்த இளம் பெண் சாலை விபத்தில் உயிரிழக்கிறார். அதுக்கு காரணம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளம். அந்த பள்ளத்துல இருசக்கர வாகனத்தை தெரியாம விட்டதனால அவர் விழுறாரு. பின்னால் வந்த தண்ணீர் லாரி அவர் தலையில் ஏற்றி உயிரிழக்க நேரிடுகிறது. அது குறிப்பா முதலமைச்சர் தொகுதியிலேயே இந்த நிலை என்றால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் எப்படி இருக்கும், தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் எப்படி இருக்கும். இன்னொரு முக்கிய காரணம் என்னவானா, தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக போதை கலாச்சாரம் என்பது அதிகரிச்சிட்டு இருக்கு. இதன் காரணமாகவே பல்லாயிரக்கணக்கான சாலை விபத்துக்கள் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இது தொடர்பாக கேட்போம். அதாவது சமீப காலமாக போதை பழக்கத்தால், மது போதை, கஞ்சா போதையால் வாகனம் ஓட்டி விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்மார்க் போய் குடிச்சாதான் டிடி ஃபைன் போடணுன்றது கிடையாது. கஞ்சா மாத்திரை, இந்த கஞ்சாக்கு கேஸே போடுறதில்ல. 2 வீலரில் கஞ்சா முழு போதையில் வரக்கூடிய குடிகாரனுக்கு மேலே அந்த போதை வஸ்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுறதில்லை. இது மாதிரி இந்த மாத்திரையில் போதை மாத்திரை போடக்கூடிய நபர்கள் மீது டிடி போடுறதில்லை. ஏன் போட மாட்டீங்க? அதுவும் ஒரு ட்ரக்கு தானே. அந்த ட்ரக்கில் அவன் என்ன பண்ணுறான்றது தெரிய மாட்டுது. இதனால் அவன் சாவட்டும், நம்ம விட்டுடலாம். ஆனால் எதிரில் வரக்கூடிய குடும்பத்தோடு வரக்கூடிய ஒரு பெண்களை ஒரு குடும்பத்தை சீரழிக்கணுன்ற நோக்கத்தில் அவங்க மேலே போய் மோதுறாங்க. இது கஞ்சா பயன்படுத்துறது ஒரு ட்ரக்கு தான். அதுவும் டிடியாக போடணும், போதை மாத்திரைக்கும் டிடியாக போடணும். ஆனால் போக்குவரத்து காவல்துறையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு காவலியாக இருக்கட்டும், இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதனாலே இதுக்கு இன்னும் போய் இந்த மெத்தஃபோர்டின்ட்டு ஒரு போதை மருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகுது. இளம் பெண்களை ஸ்கூட்டியில் போய் ஏற்றுறாங்க. அப்போ பெண்கள் நடந்து போகிறதுக்கே இங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையாக
இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு. இந்த போக்குவரத்து காவல்துறை நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதாலேயே இந்த விபத்துகள் இவ்வளவு ஆனதுக்கு காரணம் என்றதை தமிழக அரசு ஒத்துக்கொள்ளணும். போக்குவரத்து துறை இனி வரும் காலங்களாவது நல்லபடியாக பொதுமக்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் விபத்துக்கு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணுன்றது தான் நம்ம இது சேர்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்தில் நடக்கக்கூடிய அன்றாட சாலை விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் 10 விபத்துக்கள் என்றால் அதில் 8 விபத்துக்கள் மது போதையில் வாகனம் ஓட்டுவது, அதே போல கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் இதை அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தமிழகத்தில் ஆண்டு அந்த சாலை விபத்துக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. இதை மது போதையில் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகள் மீது முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை. லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களை விட்டு விடுவதால் தொடர்ச்சியாக பயமின்றி மதுபோதை ஆசாமிகள் வாகனத்தை ஓட்டி பல அப்பாவி மக்களை கொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துட்டு வருது. இது ஒரு புறம் சாலை பிரச்சனை, அதாவது சாலையை அகலப்படுத்தல, அதே போல அதாவது வாகனங்கள் எண்ணிக்கைக்கேற்ப விரிவுபடுத்தல பல சாலைகள்ல. இதன் காரணமாகவே இது ஒரு காரணம். மது போதையில் வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் காரணமாகவே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விபத்துக்கள்ல தமிழகம் இருக்கிறது தெரிய வருது. மௌனிகா, சாலை விபத்துகள் அதிகமாக நடைபெறுவது தமிழகம் என்ற ஒரு அறிக்கை மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய நிலையில தலைநகர் சென்னை மற்றும் நெல்லை ஆகிய இரு மாவட்டங்களில் என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது, இந்த விபத்துகளுக்கு என்ன காரணம் என்பது பற்றிய உண்மை கள தகவல்களை நேரலையில் வழங்கிய செய்தியாளர்கள் ராம்குமார் மற்றும் செய்தியாளர் செல்வராஜ் ஆகிய இருவருக்கும் நன்றி.